சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஒன்றிய ஊராட்சி அலுவலக புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்று விழாவை புறக்கணித்த சேர்மனை கண்டித்து பேசினார். அமைச்சர் சென்ற பிறகு கூட்டத்திற்கு வந்த சேர்மன் திவ்ய பிரபு, மக்கள் தனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துள்ளனர், என்னை ராஜினாமா செய்துவிட்டு போகச் சொல்ல அமைச்சர் யார் என பதிலடி கொடுத்தார். மக்களுக்கு அமைச்சர் என்ன செய்துள்ளார் என விவாதிக்க நான் தயார், அமைச்சர் தயாரா என சவால் விடுத்தார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. 17,326 சதுரடி பரப்பளவில் 3,50,70,000 மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு அதனுடைய பயன்பாடு இன்றைக்கு இந்த ஒன்றிய அலுவலகம் பயன்படுத்துவதற்கு பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து காணொலி காட்சியில் துவக்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து அப்போது அந்த அடிப்படையில் சிங்கமுனரிக்கு நான் வந்தேன். சிங்கமுனரிக்கு வந்த நேரத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அலுவலகத்தில் பயன்படுத்த போறது யாருன்னா பதவிக்காலம் வரைக்கும் எவ்வளவு நாள் இருக்குதோ அது வரைக்கும் ஒன்றிய பெருந்தலைவர் தான். ஆனால் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருப்பது என்பது அது வருத்தம் தக்க ஒன்றுதான். ஒருவேளை அவர்கள் மாற்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தால இதை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் அது அரசியல் நாகரிகமாக கருத முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 7/5/2021 அன்று சென்னையில் ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த நேரத்திலே சொன்னார், என்னுடைய அரசின் செயல்பாடுகள் ஒரு கட்சி சார்பாக இருக்காது, அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக எனக்கு ஆதரவு தந்து வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் நான் வந்துவிடக் கூடாது என்று என்னை எதிர்த்து வாக்களித்தவர்களும் கூட பாராட்டக்கூடிய அளவிற்கான ஒரு அரசாக என்னுடைய அரசை வழிநடத்தி செல்வேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த சந்திப்பிலே தெரிவித்தார்கள். முதலமைச்சர் ஆகவேதான் இன்றைக்கு அந்த வாக்களிக்காத மக்கள் கூட என்னுடைய அரசின் செயல்பாடுகளை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலமைச்சருக்கு நாம் வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று வருந்தக்கூடிய அளவிற்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அது மாதிரிதான் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும், அதே போல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் அதை நாங்கள் முறையாக கடைபிடித்து வருகிறோம். ஒருவேளை இந்த கட்டிடம் முதலமைச்சருடைய அரசுக்கு திறக்கப்பட்ட கட்டிடம், ஒருவேளை ஏதாவது சபதம் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது என்பது இந்த கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து அவர் நிதி கொடுத்து கட்டிய கட்டிடத்தில் நான் இருந்து பணியாற்றுவதற்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு போயிருந்தாங்கன்னா அது அவர்களுடைய மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். ஒருவேளை இனிமேல் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது என்பது இது இந்த அரசுக்கு மட்டுமல்ல, அவருக்கே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இருந்திருக்கிறார் என்பதையும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது எல்லோருக்குமான அரசாக இந்த அரசு இருக்கும், கட்சி மாறுபாடுகள் வேறுபாடுகள் என்னுடைய அரசில் இருக்காதுன்னு சொன்னார்ல, அதே மாதிரிதான் அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற அமைச்சராகிய நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் இது மாற்று கட்சியை சார்ந்த தலைவர் இருக்கிற ஊராட்சி ஒன்றியம், ஆகவே இதுக்கு புது கட்டிடம் வேண்டாம், நீங்க பழசிலே கடந்து போங்க அப்படின்னு செய்ய மனசு இல்லை. ஆனால் நாம் அந்த காரியத்தை செய்தோம். எல்லாத்தையும் பொதுவாக கருதணும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கருதணும். ஆனால் அவர்கள் அதை அரசியலாக கருத நினைப்பார்களே. ஆனால் ஒருவேளை பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் காலையில 10:45 11 மணிக்கு காணொலி காட்சியில் சென்னையிலிருந்து தொடங்கினாங்க. தொடங்கி அந்த நிகழ்ச்சியில ஒருவேளை வந்திருந்திருக்கலாம் என்று நினைத்து அதுக்கும் வரல, இந்த மேடை நிகழ்ச்சிக்கும் வரல. ஒருவேளை இனிமேல் தொடர்ந்து வராமல் இருப்பதாக அவர் உறுதி எடுத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். அதை செஞ்சு அவங்களுடைய கட்சிக்கு அவர் ஒரு உறுதியான இயக்கத்தவராக இருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பேற்றவர்கள்
இது அதிமுகவை சார்ந்த ஒன்றிய பெருந்தலைவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை புறக்கணிக்கிறார். குறிப்பாக இந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் பார்த்தா 90 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கான பணிகள் இந்த ஒன்றியத்திற்கு அனுமதிக்கப்பட்டு 30 ஊராட்சிகள் தான் 30 ஊராட்சிகள் இருக்கக்கூடிய இந்த ஒன்றியத்திற்கு 90 கோடியே 75 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் ஊராட்சி அளவிலும் சரி, உட்புற சாலைகள், அதே போல பிரதான சாலைகள், இன்னும் கழிவுநீர் போன்ற வசதிகள், இப்படி எல்லா தேவைகளும் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. நீங்க கலந்துக்கிடல, என்ன காரணம், என்ன விஷயம் சார்? இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கான போதுமான இது கிடையாது, நிதியே இல்லை. நான் நேற்று முதல் நாள் முதற்கொண்டு நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிதி இது வரைக்கும் எந்த ரெஸ்பெக்ட் இல்லை. எப்படி இந்த அரசுல நான் எப்படி மக்களை சந்திச்சு எப்படி கலந்துக்க முடியும் சொல்லுங்க? அவர் என்னை ராஜினாமா பண்ண சொன்னார். எதுக்காக நான் ராஜினாமா பண்ணணும்? ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார என்னைய? 50,000 மக்கள் தேர்ந்தெடுத்து நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நான் எங்க மக்கள் பண்ணி அவர் என்ன 2 வருஷம் எம்எல்ஏ 2 தடவை மினிஸ்டர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஏதாவது செயல்படுத்த திட்டத்தை மட்டும் அவர் சொல்லுங்க. கரெக்டா என்ன பண்ணிருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன அது எப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கு, எந்த திட்டம் அவர் முறையா செஞ்சிருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நான் அவர் நேரம் நான் பேச தயாரா இருக்கேன். வர சொல்றீங்களா? இல்ல அவர் யாரு என்ன ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் மினிஸ்டரா இருந்துட்டு போகட்டும். நான் ஒன்னும் தனிப்பட்ட முறையில ஒன்றும் நான் இங்க சேர்மன் வந்து உட்காரவில்லை. என்னை மக்கள் தேர்ந்தெடுத்துக்காக நாங்க இந்த இடத்துல வந்திருக்கேன். நான் என் மக்கள் சொல்லட்டும், நீங்க எதுவும் பண்ணல மேடம், நீங்க இறங்குங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த செகண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது வரைக்கும் மக்களுக்காக தான் நான் நேற்று முதல் கொண்டு நான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அமைச்சர் இருந்தா எது வேணாலும் பேசலாமா? ஆட்சி அதிகாரி அவங்க இருந்தா என்ன வேணா பேசுவாங்களா? எங்களுக்கு காட்சி மாறும், ஆட்சியும் மாறும். இதே சூழ்நிலை எங்களுக்கு வரும். அவர் அடுத்த தடவை அண்ணா திமுக நின்று பார்க்கட்டும். அவரு அடுத்த முறை நான் பதில் சொல்றேன். அவருக்கு டைரக்டாவே நான் பதில் சொல்றேன். அரசு விழாவில் வந்து இது மாதிரி கலந்துக்கலாம் அப்படின்னு. ஆமா சார், அரசுல இப்படி நான் கலந்துக்க முடியும்? மக்களுக்கு நான் என்ன இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. நேற்று முதல் கூட நான் உட்காந்து என் கைப்பிள்ளைய வச்சுட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஏதாவது எந்த ஆபீஸர் இது வரைக்கும் கேட்டுக்காங்களா? எதனால போராட்டம் பண்ணிருக்கீங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை யாரு கேட்டுக்கா? இது வரைக்கும் யாரும் எதுவும் கேட்கல. சரி, இன்னைக்கு அரசு விழா நடக்குது, அந்த ஒரு மரியாதைக்காக நான் இன்னைக்கு என்னோட போராட்டத்தை விட்டு கொடுத்துட்டு நான் இங்க வந்து கலந்துட்டு இருக்கேன். என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறது, என்ன நடக்குது? சமத்துவபுரத்துல 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க சார் அரசு விழால. இது அந்த பில்டிங் போய் இன்னைக்கு உள்ள பில்டிங் பத்திரிகை எல்லாரும் இருக்கிறீங்க, இன்னைக்கு அந்த பில்டிங்கை போய் நீங்க பாருங்க, என்ன அதுல இருக்குன்ற மட்டும் பாருங்க. இதோட ஏதாச்சும் ஒண்ணுனா யார் அதுக்கு காரணம்? அரசு பொறுப்பு இருக்குமா சொல்லுங்க? இது வரைக்கும் அந்த ஃபண்ட் திரும்பி கூட வரல. நான் பிடிஓல இருந்து எல்லாருக்குமே நான் பிடிஓல இருந்து மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு பார்த்திருக்கேன். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது சார். இப்படி இருக்கிறவங்க என்ன சார் ஆட்சி நடத்துறாங்க? இல்ல முதல்வர் சொல்றாரு லஞ்சம் மட்டும் வாங்கினா மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்கிறாரு. என் ஃபண்ட் வாங்கினா மட்டும் எங்களுக்கு அவர் எதுவும் கலந்துக்க மாட்டாரா சொல்லுங்க? அவர் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரா? இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்ல சார். எங்களுக்கு அது பதிலுமே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்படிப்பட்டதுல நான் எப்படி அரசு வேலை வந்து கலந்துக்க முடியும்? எதை முன்னிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? அதுக்கான தீர்வு யார் ஆர்ப்பாட்டம் வந்து சார் எங்களுக்கு வந்து போதுமான நிதி இல்ல, வச்சிருந்த வேலையும் டெண்டர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எந்த காரணம்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இது வரைக்கும் ஒரு ஆபீசர் கூட வந்து பேசுனது கிடையாது. இதனால ஏன் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற வரைக்கும் இந்த வரைக்கும் கேட்கல. அப்ப எப்படி மக்கள் பண்ணி நாங்க எப்படி செய்ய முடியும் சார்? இன்னைக்கு ஏடிஎம்கே சேர்மனா இருக்கனால புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல, கண்டிப்பா அதான் சார் உண்மை. இப்ப இருக்கிற என்னைய மாதிரி எத்தனையோ சேர்மன் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வாய் திறக்க முடியாம சொல்ல முடியாத அவல நிலையில இருக்காங்க. அம்பட்டும் 90 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் அதிமுக சேர்மனா இருந்துமே இது வரைக்கும் சிங்கமாரி பேர் யூனியன் மட்டும் 90 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கிட்டு சொல்லி மினிஸ்டர் சொல்றாங்க சார். ஒதுக்கியிருக்காங்க, என்ன செயல்படுத்திருக்காங்க சார்? அதை கொஞ்சம் லிஸ்ட் கேட்டு பாருங்க சார். பாருங்க 90 கோடி ரூபாய்க்கு என்ன வேலை பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த செலவு முதற்கொண்டு எல்லாமே இந்த பொது நிதியில இருந்து சார் செலவு பண்ணிருப்பாங்க. இதுக்கு நாங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்க என்ன செலவா எல்லாம் செலவு வந்தாங்க, என்ன 10 வந்து சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. 2 மாசத்துக்கு கூட்டத்தொடர் நடக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலும் செலவு கணக்கு மட்டும் தான் கொண்டாட வேலை ஒழிஞ்சு மற்றபடி கேட்டா ஃபண்ட் இல்ல. எங்களுக்கு நிதி இல்ல. எப்படி சார் இந்த 90 கோடி ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கி இருக்கோங்கிறால, அப்பனா எங்கே போச்சு? அவ்வளவு பணம் எங்கே போச்சு? இத்தனை ஆண்டுகளா வந்து சேர்மனுக்கு ஒத்துழைப்பு இல்லாம தான் இருக்காங்க. கண்டிப்பா சார், 3 வருஷம் நான் தான் சொல்லல. என்ன மாதிரி எத்தனையோ சேர்மன் வந்து சொல்லி வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. எங்கனால முடியல. ஏன்னா நான் மக்கள்கிட்ட போய் நான் எப்படி போய் தலை காட்ட முடியும் சொல்லுங்க? வெளியே போக முடியல சார்.
அதிகாரிகள் தான் காரணம் சொல்றீங்களா இல்ல உங்க அதிமுக அரசு தான் சார், அரசு தான், அரசியல் தான். என்ன சொல்றது, அரசாங்கம் தான் எல்லாமே. அதிகாரிகளை சொல்ல என்ன பண்ண, அரசாங்கம் தான், அதிகாரிகள் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசு என்ன சொல்லுதோ அதான் அதிகாரி கேட்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க கூட்டத்தொடரில் மட்டும் செலவு கணக்கு மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதான். இப்போ இதெல்லாம் இப்போ மக்கள்கிட்ட அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் எங்களுக்கு இருக்க போறது கொஞ்சம் 6 மாத காலம் தான். இந்த 6 மாத காலத்துல நிதி வந்தா நாங்க செய்வோம். இல்ல அடுத்து வரப்போற எங்களை மாதிரி எத்தனை பேர் மக்கள் பிரதிநிதி வருவாங்க, அடுத்து வரப்போறாங்க, கண்டிப்பா வருவாங்க. அவங்களையாவது மக்கள் பணி செய்ய எந்த ஒரு தடங்கள் இல்லாம செய்யறதுக்கு போதுமான நிதி ஒதுக்கி கொடுக்கணும் சார். உங்க மேல வைக்க குற்றச்சாட்டுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு? இந்த வரல எடுத்து அரசு இல்ல சார், பூமி பூஜைக்கு நான் வந்தேன். யாரு வரலையும் யாரு சொல்லிட்டோம், அவரு நான் பூமி பூஜைக்கு நான் வந்தேன், தமிழக அரசுக்கு நன்றி சொன்னேன். அதையே அவர் நான் நன்றி சொல்லலைங்கிற குற்றச்சாட்டு வச்சாரு. எப்படி அவர் சொல்ல, நான் சொல்றது அப்புறம் அவர் எந்த இடத்துல ஒரு அமைச்சர் ஒரு தலைவர் பேசுறது கேட்காம என்ன நினைப்ப இருக்கிறார் அவரு? நான் நன்றி சொன்னேன். ஏன்னா அடுத்து இந்த பத்திரிகை நீங்க எல்லாருமே எடுத்துருப்பீங்க. ஒருவேளை அந்த வீடியோ இருந்தா நீங்களே போட்டு பாருங்க, நான் சொல்லியிருக்கேனா இல்லையாங்கிறத நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அவர் என்னோட குற்றச்சாட்டுக்கு என் மேல குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு நான் வைக்கலாம் சார். அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு நான் வைப்பேன். அவர் எல்லா குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்ல தயாரா இருக்கான்னு கேளுங்க. ஓகே.